நான் முஸ்லிமான ஊரிலே பிறந்திருக்கிறேன், நான் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளையாக பிறந்திருக்கிறேன், எனக்கு முஸ்லிம் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் முஸ்லிம்களுடைய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக வேண்டி மரணிக்கிற நேரத்திலே முஸ்லிமாக மரணிப்போம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான் அவருடைய ஹதீஸுல் குதுஸியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அறிவிப்பு செய்கிறார்கள், குல்லுக்கும் ضالٌ, நீங்கள் அத்தனை பேரும் வழிகேட்டில் இருக்கிறீர்கள், இல்லா மன் ஹதைத்து, நான் யாருக்கு நேர்வழியை கொடுத்தேனோ அவர்களை தவிர, ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், என்னிடத்திலேயே நீங்கள் ஹிதாயத்தை கேளுங்கள், நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழி கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். அன்பானவர்களே, ஹிதாயத் இல்லாம, அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாம, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம யாருக்கும் சொர்க்கத்துடைய வாசலை கூட நுகர முடியாது. இந்த உலகத்தில் எங்களை விட பிரம்மாண்டமான அப்பாதுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். பல்ஆம் இப்னு பாகூரா லௌஹுல் மஹ்ஃபூலில் இருக்கக்கூடிய இஸ்முல் அலத்தை அறிந்தவர். அவருடைய துஆ கையை தூக்கினா அல்லாஹ் கபூல் செஞ்சிடுவான். அப்படிப்பட்ட மனிதரும் கடைசி முடிவு அல்லாஹுக்கு மாற்றமாக அமைந்திருந்துச்சு. இன்னும் எத்தனையோ பேரை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பானவர்களே, ஷைத்தான் என்று சொல்றவன் இப்லீஸ், நாங்க பாதுகாப்பு தேடுறோமே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தான் எவ்வளவு பெரிய அப்பாது தெரியுமா, எப்படியான வணக்கசாலி தெரியுமா? உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஷைத்தான் சுஜூது செய்யாம, அவனுடைய தலை சுஜூது செய்யாம இந்த வானத்துக்கு மேலால ஒரு ஜான், ஒரு சான் இடைவெளி கூட வெற்றிடமாக இல்லை. அப்பேற்பட்ட வணக்கசாலி எப்படியானவனாக மாறினான். வைன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன், கியாமத் வரைக்கும் என்னுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சபிக்கும் அளவுக்கு ரஜீமாக மாற்றப்பட்டான். அன்பானவர்களே, லேசிப்பட்ட விஷயம் இல்லை. ஹிதாயத்தை தேடி கஷ்டப்படணும். ஹிதாயத்தை யாருக்கிட்ட எப்படி அடைகிறது? அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்துல தான் ஹிதாயத்தை கேட்கணும். அல்லாஹ் கிட்ட தான் ஹிதாயத்தை கேட்கணும். அல்லாஹ் ஹிதாயத்தை அடையக்கூடிய ஒரு வழியை எங்களை கையில தந்திக்கிறான். நாங்க இன்றைக்கு அதை தொட்டும் பார்க்கறது இல்லை. அது என்ன? 5 நேர தொழுக. 5 நேர தொழுக ஹிதாயத்துக்குரிய வாசலை துறக்கிறதுக்குரிய கருவிதான் தொழுக. அன்பானவர்களே, 5 நேர தொழுகையிலையும் நாங்க என்ன ஓதுறோம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறோம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல நாங்க கேட்கிறோமே, இஹ்தினா இஹ்தினா இஹ்தினா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டிடு, எங்களுக்கு நேர்வழியை தந்துடு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் நேரான வழியில எங்களை செலுத்திடு யா அல்லாஹ், ஹிதாயத்தை தா. அன்பானவர்களே, தொழுகையில அல்லாஹ் ஹிதாயத்தை வச்சிருக்கிறான். ரப்பு கிட்ட நேரடியாக கேட்கிற இடம் தொழுக. லேசிப்பட்ட ஹிதாயத்தில் சொல்றோம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். யா அல்லாஹ், அந்த ஹிதாயத், அந்த நேர்வழி நீ யாருக்கு நிஅமத் செஞ்சாயோ, யாருக்கெல்லாம் அருள் செஞ்சாயோ அப்படியானவர்களுடைய அந்த வழியில எங்களை செலுத்தியா அல்லாஹ். உன கோபத்துக்குள்ளானவர்கள், மக்தூபானவர்கள், பால்லீன்கள், வழிகட்டு போனவர்கள், இவர்களுடைய வழியில எங்களை செலுத்திடாதே அல்லாஹ். 5 நேரமும் கேட்கணும். அன்பானவர்களே, தொழுகையில கேட்கணும், தொழுகையில கேட்கணும். இந்த தலாலத் வழிகள் இருக்குதே, இந்த குர்ஆனுடைய வசனங்களை வச்சு உலமாக்கள் 2 விதமான வழிகட்ட சொல்றாங்க. மக்லூபுகள், யஹூதிகள், அவங்க வழிகட்டு போனது எப்படி தெரியுமா? அவங்களுக்கு எது ஹக்குன்னு தெரியும், எது உண்மைன்னு தெரியும், இருந்தாலும் அவங்க ஹக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பால்லூன்கள் வழிகட்டு போனார்கள், நஸ்ரானிகள், அவங்களுக்கு எது நேர்வழி, எது ஹக்குன்னும் தெரியா, எது பாத்தில்னும் தெரியா. அதனாலதான் அவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க. அப்ப ஹிதாயத்தை கேட்கணும் எங்களோட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இடத்துல.
சகோதரிகள், 5 நேரமும், ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் நாங்க தொழுகையில கேட்கணும். ரப்பு கிட்ட தவறாம கேட்கணும், யா அல்லாஹ் இஹ்தினா இஹ்தினா, நேர்வழியத்தா நேர்வழியத்தா. எதுவரைக்கும் கேட்கணும் அன்பானவர்களே? எதுவரைக்கும்? ஜும்ஆவுடைய நாள்ல மட்டுமா நாங்க ஹிதாயத்தை கேட்கிறது? பெருநாளுடைய தினத்துல மட்டுமா நாங்க ஹிதாயத்தை கேட்கிறது? இல்ல. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மௌத் வரைக்கும் அல்லாஹ்விடத்துல ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதனாலதான் தொழுகைய அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறான். சஹாபாக்கள் விட்டதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்திலையும் தொழுகையை விட்டதில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய நேரம் கத்தி குத்து வாங்கப்பட்ட நிலைமையிலையும் தொழுகையை விடல்ல. தொழுகைய அல்லாஹ் அவ்வளவு முக்கியமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், இந்த உலகத்தை விட்டு போகணும் என்றா, ஹிதாயத்தை எடுக்கணும், வெற்றி அடையணும் என்றா தொழுகையில் இருக்குது. அதனாலதான் ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாங்க, அவசரமாக வாங்க. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்களோட வெற்றி உங்களை விட்டு தூரமாகி கொண்டு போகுது. உலகத்தை சம்பாதிக்கிறதும், மாடா மாளிகைகளை கட்டுறதும், நல்ல வாகனங்களை வாங்குறதும், பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறதும் இல்லை எங்களுக்கு சக்சஸ், எங்களுக்கு வெற்றி. மௌத்தாகிற நேரத்தில் கலிமாவோட மௌத்தாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கடைசியாக செஞ்ச வசியத் அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுக தொழுக தொழுகன்னு சொல்லித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக மௌத்தாகினார். அன்பானவர்களே,